படுகொலையின் 10ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வுகள் இன்று பிற்பகல் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றன. முல்லைத்தீவு வள்ளிப்புணம் பகுதியில் அமைந்திருந்த செஞ்சோலை சிறுவர் இல்லத்தின் மீது 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி காலை 7 மணியளவில் மேற்கொள்ளப்பட்ட வான் தாக்குதலில் பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட 61 பேர் உயிரிழந்தனர். இவர்களை நினைவு கூர்ந்து 10ஆம் ஆண்டு நினைவுகளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏற்பாடு செய்திருந்தது. அரசியல் கட்சிகளின் பிரமுகர்கள், பொது அமைப்புகளின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் செஞ்சோலை படுகொலையின் 10ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வுகளில் பங்கேற்றிருந்தனர். போர்க்குற்றங்களுக்கு சர்வதேச நீதி கிடைக்க வேண்டும். எங்களுக்கு அரசியல் தீர்வு கிடைக்க வேண்டும். அரைகுறை அரசியல் தீர்வு அல்ல, தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஆளக்கூடிய ஒரு தீர்வு வேண்டும். இதே போன்று ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்ற ஒரு நிலையிலே ஒட்டுமொத்தமாக சர்வதேசம் கூட ஒரு பாரிய அளவில் போர்க்குற்றங்களும் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்களும் நடைபெற்று இருக்கிறதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையிலே இன்றைக்கு மிகவும் துரதிர்ஷ்டவசம் என்னவென்றால் நம்மவர்கள பலர் இன்றைக்கு அந்த உள்ளக விசாரணையை ஒரு சர்வதேச விசாரணையாக போலியாக காட்டி ஸ்ரீலங்கா அரசுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த பொறுப்பை ஏதோ சர்வதேசத்துக்கும் ஒரு பங்களிப்பு இருக்கின்றதாக நம்முடைய மக்களுக்கு காட்டி பொறுப்பு கூறல் என்ற பெயரிலே நடைபெற போகின்ற ஒரு மாயையை நம்முடைய மக்களை நம்ப வைத்து ஏமாற்றி அதை ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுக்கான செயல்பாடுகள் தான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பண்டிலுக்கு முன்னால் கட்ட வேண்டிய மாடை பண்டிலுக்கு பின்னால் கட்டி நல்லிணக்கம்தான் முதலில், அதற்கு பிறகுதான் எங்களுடைய இனப்பிரச்சினைக்கான தீர்வு என்பது போலத்தான் இந்த அரசாங்கம் தனக்குத்தானே நல்லாட்சி அரசாங்கம் என்ற பெயரையும் சூட்டிக் கொண்டு செயற்பட்டு வருகின்றது. இந்த பொய்யான பெயர் புனைவுகளுக்கு பின்னால் எம்மவர்கள் பலரும் இழுபட்டு செல்கின்றார்கள் என்கின்றதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய துயரமான சம்பவமாக இருக்கின்றது. எங்களுடைய தமிழ் தேசிய இனத்தின் விடுதலையை விரைந்து முன்னெடுப்பதற்கு எங்களிடையே இருக்கக்கூடிய பல்வேறு வகையான வேறுபாடுகளையும் கடந்து இங்கே இருக்கக்கூடிய பொய்மான்களையும் அல்லது புனைவுகளையும் அம்பலப்படுத்தி முன்னேற வேண்டிய பொறுப்பு எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது.